John Dewey, Constructivism Theory, Motivation and Learning, MCQ in Psychology. John Dewey is best known as constructivist and progressive education advocate. So John Dewey என்னன்னா learning by doing பற்றி சொன்னார். ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங்கை பற்றி சொன்னார், ப்ரோக்ரெசிவ் எஜுகேஷனை பற்றி சொன்னார். ஸோ அவரோட இது கான்செப்டே என்னது, லேர்னிங் பை டூயிங். ஸோ லேர்னிங்னா நம்ம செய்கிறதுனால கற்றுக்குறோன்ற மாதிரி, அதுதான் எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங். ப்ரோக்ரெசிவ் எஜுகேஷன்ஸ், அதனால தான் அவர் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட்டு, ப்ரோக்ரெசிவ் எஜுகேஷன் அட்வொகேட் அப்படின்லாம் சொன்னாங்க. Dewey approach the learning focuses on learning through experience and problem solving. ஸோ டுவேயோட இது என்னது, அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். எக்ஸ்பெரிமெண்டல், அதாவது கற்றுக்குறீங்க, எதை வச்சு கற்றுக்குறீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கற்றுக்குறீங்க. அப்புறம் இப்போ உங்கள் முன்னாடி ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்காங்க, அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுவீங்க, எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்தது யார், டுவே. அப்ரோச் டு லேர்னிங் ஃபோக்கஸஸ் ஆன் லேர்னிங் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட்டு இல்லையா. லேர்னிங் எதை பற்றி, ஆக்டிவ் என்கேஜ்மெண்ட் இருக்கணுமா, நியூ நாலேஜோட கனெக்ட் பண்ணி இருக்கணுமா. ஸோ ரியல் லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் அவர் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். Dewey believed that education should prepare the children for life, not just exams. ஸோ டுவேவை பொறுத்த வரையும் எஜுகேஷன் எப்படி இருக்கணுமா, சில்ட்ரனோட லைஃப் எப்படி ஃபேஸ் பண்ணணுன்றதை மட்டும்தான் இருக்கணுமே தவிர எக்ஸாம்ஸ்க்காக இல்லை. ஆனால் நாம் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கோம், எக்ஸாம்ஸ்க்காக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டுவே ப்ரமோட்டட் ப்ராக்டிக்கல் லைஃப் ஓரியன்ட் எஜுகேஷன். அப்போ அவரோட ப்ரொமோஷன் என்ன, டுவேது ப்ராக்டிக்கல் லைஃப், ஓகே, அதாவது ப்ராக்டிக்கல் லைஃப் ஓரியன்ட் எஜுகேஷனை கொடுக்கணும். ப்ராக்டிக்கலாகவும் இருக்கணும், லைஃப் ஓரியன்ட் எஜுகேஷனாக இருக்கணும். ஸோ இன் டுவேஸ் வியூ த டீச்சர் ரோல் இஸ் ஃபெசிலிட்டேட்டர் ஆஃப் லேர்னிங் அண்ட் கைட். ஸோ டீச்சர் எப்படி இருக்கணும், டுவேவை பொறுத்த வரையும் ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருக்கணும், கைடாக இருக்கணும். அவங்க கற்றுக்கிறதுக்கு ஒரு கைடாக, சப்போர்ட்டாக என்கரேஜ் பண்ணணும். லேர்னிங் பை டூயிங் எம்ஃபசைசஸ் எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டீஸ். ஸோ கையில் தான் நம்ம எல்லாமே செய்ய போகிறோம். அப்போ அதுக்கு என்னது, எக்ஸ்பெரிமெண்ட், தட் இஸ் எக்ஸ்பெரிமெண்டல் இல்லை, எக்ஸ்பெரினீஷியல் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நம்ம கை தானே வேலை. ஸோ எக்ஸ்பெரினீஷியல் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டீஸ். Dewey believed that the child interest should be the starting point of learning. ஸோ டுவே வந்து சைல்டுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவன் கற்றுக்கணும்னு வந்தாதான், தட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் லேர்னிங். ஸோ அதுதான் எஃபெக்டிவாக இருக்கும். கற்றுக்கிறவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் எஃபெக்டிவ் லேர்னிங் வரும். டுவேஸ் philosophy is closely linked with pragmatism. ஸோ டுவேவோட philosophy எது, pragmatism. ஸோ pragmatismனா என்னது, எம்ஃபசைசிங் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்டல் பேஸ்டு லேர்னிங் தான் ப்ராக்டிக்கலாக எம்ஃபசைஸ்டு, அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு லேர்னிங். ஸோ ப்ராக்மேட்டிசம்னா என்னது, ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பேஸ்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்ளம் சால்விங் இன் டுவேஸ் தியரி இன்வால்வ்ஸ் சைல்ட் எக்ஸ்ப்ளோரிங் எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் ரிஃப்ளெக்டிங். ஸோ ப்ராப்ளம் சால்விங்ன்றது ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ், ஆக்டிவாக இருக்கிறது. ரிஃப்ளெக்டிவ், ஸோ பில்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு அதே ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த குழந்தை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கும். ஸோ அப்போது ப்ராப்ளம் சால்விங்னா டுவேவை பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்க, சைல்டு எக்ஸ்ப்ளோரிங் எக்ஸ்பெரிமெண்டிங் அண்ட் ரிஃப்ளெக்டிங். கொலாபரேட்டிவ் லேர்னிங் இன் டுவேஸ் அப்ரோச். கொலாபரேட்டிவ் லேர்னிங் இன் டுவேஸ் அப்ரோச் பார்த்திங்கன்னா என்கரேஜஸ் சோஷியல் இன்டராக்ஷன் அண்ட் ஷேர்டு ப்ராப்ளம் சால்விங். ஸோ என்கரேஜ் பண்ணுறோம், சோஷியல் இன்டராக்ஷன் பண்ணுறோம், என்கரேஜஸ், அதாவது எல்லாரோடையும் பேசி பழகினா தான் ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்கிறார். Dewey's approach emphasizes flexibility, student interest and experiential learning. ஸோ டுவே எது ப்ரமோட் பண்ணுறாரு, ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், லேர்னர் சென்டராக இருக்கணும், அதாவது ஸ்டூடெண்ட் சென்டர்ட் எஜுகேஷனாக இருக்கணும்னு சொல்கிறார். In Dewey's theory, reflection is a critical thinking
about the experience to construct the knowledge. அப்போ அவரை பொறுத்தவரையும் என்னது கன்ஸ்ட்ரக்ஷன் அவனே கற்றுக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக கற்றுக்கணும். அப்போது நியூ நாலேஜோட சேர்த்து ஒருங்கிணைஞ்சு பழைய நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸையும் வச்சு செய்யணும், அனலைஸ் பண்ணி அப்படின்னு சொல்கிறார். Which classroom practice aligns with Dewey's constructivism? Hands-on science experiment. ஸோ எந்த கிளாஸ் ரூம் ப்ராக்டிஸ்? லெபார்டரி, அதாவது சயின்ஸ் ப்ராக்டிக்கல் கன்ஸ்ட்ரக்டிவிசம், ஹேண்ட்ஸ் ஆன் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். அதுதான் நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். Dewey emphasizes the importance of learning centered education. ஸோ டுவேவோட கோட்பாடு என்ன? லேர்னிங் சென்டர்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் மெயின் பார்ட். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும், இன்வால்மெண்ட் இருந்தால் தான் இது செய்ய முடியும். According to Dewey's, learning is most effective when students engage in meaningful tasks related to real life. Students, அதாவது எப்போ அது எஃபெக்டிவ்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கேஜ் ஆகணும், அவங்க எடுத்துக்கிற டாஸ்க் வந்து தன்னோட லைஃபுக்கு சம்மந்தப்பட்டிருக்கணும். அப்போ தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஃபெக்டிவாக தன்னோட லேர்னிங் ப்ராசஸ் ஸ்டூடெண்ட்டில் எஃபெக்டிவாக இருக்கணும். யார் சொல்கிறது? Dewey. ஸோ Dewey approach encourages problem solving, critical thinking and creativity. ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்டிவிசம். ஏன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் க்ரியேட்டிவிட்டியை கொடுக்கறது யார்? அவரோட அப்ரோச் Dewey's. Experiential learning cycle includes observation, reflection, application, feedback. கரெக்டா? ஸோ அவர் என்னென்ன சொல்கிறார் பாருங்க. அப்சர்வ் பண்ணுங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க, ஃபீட்பேக்கை கொடுங்க. ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை என்ன இருக்குன்றது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அப்சர்வ் பண்ண பிறகு ரெஃப்ளெக்ட் பண்ணுங்க, வெளியில் கொண்டு வாங்க. நீங்கள் நினச்சதை உங்கள் வியூஸை சொல்லுங்கள், ரெஃப்ளெக்ட் பண்ணுங்கள். அந்த வியூஸை அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளை பண்ண பிறகு ஃபீட்பேக் என்ன வருதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் கீ டு லேர்னிங்ஸ். அப்போது எக்ஸ்பெரிமெண்ட் லேர்னிங் சைக்கிளில் வந்து அப்சர்வேஷன், ரெஃப்ளெக்ஷன், அப்ளிகேஷன் அண்ட் ஃபீட்பேக். In Dewey classroom, errors are seen as opportunities to learning. ஸோ Deweyவை பொறுத்தவரையும் கிளாஸ் ரூமில் எரர்ஸ் நடக்கும் இல்லையா? அந்த எரர்ஸு இப்போ இது ஒரு இது சொல்லுது, தோல்வியும் வெற்றிக்கு முதல் படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் லேர்னிங். நம்ம ஒரு சின்ன தப்பு செய்கிறோம்னா அந்த தப்பு நெக்ஸ்ட் டைம் செய்யாமல் பார்த்துப்போம். ஸோ அப்போது அவன் கற்றுக்குறான். ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து அடுத்த தடவை செய்யும்போது அந்த தப்பு வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் லேர்னிங். அப்போது ஃபீட்பேக், தன்னோட மிஸ்டேக்ஸை ஃபீட்பேக்கில் இருந்து மாற்றிக்கிறான், அதாவது சரி பண்ணிக்கிறான். Dewey emphasizes integration of life experience with academic content. ஸோ இன்டகிரேஷன்னா லைஃப்பில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை அகடமிக் கண்டென்ட்டோடு சேர்த்து வச்சு படிக்கணும்னு சொல்கிறார். ரெண்டுத்தையும் ஒருங்கிணைச்சு படிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இன்டகிரேஷன். ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் aligns with Dewey's principle, focuses on experiential collaboration and reflective learning. So active learning, problem solving and social collaboration இருந்தால் ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகும். ஸோ அவரை பொறுத்தவரையும் Dewey's principle ப்ராஜெக்ட் பேஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸஸ் ஆன் an எக்ஸ்பெரினிஷியல் என்னன்னு சொன்னேன்? அப்சர்வேஷன், ரெஃப்ளெக்ஷன், அப்ளிகேஷன், ஃபீட்பேக். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி வரும்? கொலாபரேட் அண்ட் ரெஃப்ளெக்டிவ் லேர்னிங் மூலமாக தானே. த கீ எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன் on Dewey's constructive theory is the students learn the best passively, teachers directs all the learning is active, experiential and student centered. So last one, memorization is the main goal. ஆனால் Deweyவோட key concept in constructivism எது? Learning is active, experientially and student center. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஹைப், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.